அவன் எப்படி வாழ வேண்டும், அவன் தேவனுக்கு எப்படியாக பிரியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு யாரு தேவன், தேவனை எப்படி ஆராதிக்கணும், தேவனை எப்படி வணங்கணும், எப்படி ஜெபிக்கணும் நம்மளுக்கு தெரியாது. எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும் நம்மளுக்கு தெரியாது. நாம் வாழும்படியாக, எப்படி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவன் யார் என்பதை, அதற்காகவே பாவம்னா என்ன, இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவிப்பது, இந்த உலகத்திலிருந்து நாம் எப்படி பரலோகத்துக்கு போவது என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரியாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அந்த ஒளியாக இருந்த தேவன், வார்த்தையாக இந்த தேவன் ஒரு மனிதனாக பூமிக்கு அவதாரம் எடுத்தார். இல்லையா? ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் காண்பித்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக பூமிக்கு வந்தார், பாவம் எப்படிப்பட்டது, பாவம் பூமியில் எப்படி உருவானது, இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி திரும்பவும் பரலோகத்தை எடுத்து செல்ல வேண்டும், இப்ப பரலோகத்துக்கு எப்படி போக போகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு முன் அடையாளமாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்கள், ஒரு மனிதன் வாழ்வது அவனுக்கு எப்படி வேணாலும் வாழலாம், அவன் எந்த தெய்வம் வேணாலும் வணங்கலாம், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவன் மறித்த பிறகு எங்கே போவான் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கிறது. இந்த வேதாகம் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் செத்த பின்பும், அதாவது மறித்த பின்பும் அக்கறை கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு, இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் வேதவசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நாம் அனைவரும் ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக இந்த பூமியில் பாவமானது இந்த பூமிக்கு வந்தது. இந்த பாவத்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொண்டு, இந்த பாவத்திலிருந்து, பாவ விமோசனத்திலிருந்து நாம் எப்படி நாம் தப்பிக்கொள்வது என்பதை மக்களுக்கு தெரியாது. இந்த வேதாகமத்தில் அநேக படையேற்பாடு காலத்தில் ஒரு ஆடை பலி செலுத்தினார்கள். தன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆடு மாடுகளை பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த பழையற்பாடு காலத்தில் பாவமானது மூடப்பட்டு தவிர மன்னிக்கப்படவில்லை. எல்லாருடைய பாவமும் அக்கிரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது, பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. தேவன் இதை பார்த்தார். இவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய காரியம், இவர்கள் தவறு செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறார்கள். அடுத்த வாரம் செய்யப்போற தவறுக்கு இப்போ பலி செலுத்துகிறான், அடுத்த மாதம் செய்யப்போற தவறுக்கு இப்போ பலி செலுத்துகிறான். இப்படியாக பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. இதை தேவன் பார்த்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தேவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனிதனாக பூமிக்கு வந்து அவரே தன் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து, அவரே மரித்து, அவர் ரத்தத்தை சிந்தி, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக பாவம் வந்தது. அந்த பாவத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய எல்லாருக்காகவும் அவர் பாவி அல்ல, நமக்காக அவர் பாவமானார். நாம் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், நமக்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். இந்த உண்மை அநேகருக்கு தெரியாது. எல்லாம் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆடு மாடுக்கு தீனி கொடுப்பதோ, ஆடு மாடுக்கு புல்லு கொடுப்பதோ, ஏழைகளுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அன்னதானம் போடுவதனாலே நம்முடைய பாவமானது மன்னிக்கப்படாது. உலகத்துல செத்த பிறகு 16ஆவது நாள் திதி செய்வாங்க, கருமாதி செய்வாங்க. கர்மம் என்றால் பாவம், மாதி என்றால் சமாதி செய்வது, பாவத்தை சமாதி செய்வது. ஒருவருடைய பாவத்தை, அவர் பூமியில் செய்த பாவத்துக்கு அவரே தான் பரிகாரம் செய்ய வேண்டும். அவர் செத்த பின்பு அவருடைய உறவினர்களோ அவருடைய பிள்ளைகளோ அதற்கு பரிகாரம் செய்வதனால் ஒருபோதும் பாவம் மன்னிக்கப்படாது. நீ செய்த தவறுக்காக உன்னுடைய தாய் தாப்பனை குற்றவாளி குண்டு ஏற்ற முடியாது. நீ ஒரு கொலை பண்ணிட்டா உன் பிள்ளைய குற்றவாளி குண்டு ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. அதே போலதான் நாம் செய்த பாவம் என்ன, நமக்கு சரியான தேவன் யார் என்பது தெரியாது. நாம் உலகத்திலே கல்லோ மண்ணை நாம் வணங்கிக் கொண்டிருந்தோம். நமக்கு சரியான தேவன் யார் என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது. அதான் இயேசு வந்து சொன்னார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள், நான் வானத்தில் இறங்கி வந்தேன், உலகத்துக்காக உங்களுடைய பாவத்துக்காக நான் மரிக்க வந்தேன் சொன்னார் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய எல்லா பாவங்களையும் என்மேல் வைத்து விடுங்கள், உங்களுடைய எல்லா பாரங்களையும் என்மேல் வைத்து விடுங்கள், நான் அதை சுமக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து.
அந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்து நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அந்த பாவ மன்னிப்பை எடுத்துவிட்டு போய்விட்டார். இந்த பூமியில் செத்த பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் பரலோகம். அந்த பரலோகம் செல்வதற்கு இந்த பூமியில் மேலே போவதற்கு வழி கீழே இருக்கிறது. இந்த அருமையான சகோதரர் பக்தன் என்கிற ஆபிரகாம் சகோதரருக்கு தெரிந்த அந்த வழிதான் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று, அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே பாவம் மன்னிக்கப்படும் என்பதை அந்த ஆபிரகாம் சகோதரர் அறிந்திருந்தார். இந்த 81 வயதில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த பக்தன் என்கிற ஆபிரகாம் சகோதரர் அவர் இயேசு கிறிஸ்துடைய நிச்சயத்தின்படி எப்போது பிறக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர் பிறந்தார் ஆபிரகாம் சகோதரர். அதே போல தேவன் அவருடைய முடிவானது இந்த 2024 இந்த 29ஆம் தேதி 7ஆம் மாசம் தேவனுடைய அலமருந்து சீட்டு எடுக்கப்பட்டது. அந்த சீட்டு தான் அது பக்தன் என்கிற ஆபிரகாமுடைய மரண சீட்டு. பாருங்கள், மரணம் என்பது நம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சம்பவிக்க ஒன்று. மரிப்பதை குறித்த கவலை இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு மரிப்பதை குறித்த கவலை இல்லை. அவன் மரித்த பிறகு எங்கே போவான் என்பதுதான் கவலை. ஒரு கிறிஸ்துவனுக்கு மரித்ததை குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம மரிச்சா எங்க போவோம்? பூமியில உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய நீ பரலோகம் செல்ல முடியாது. இந்த ஆபிரகாம் சகோதரர் இப்போது தேவனுடைய இளைப்பாற ஸ்தலத்தில் இருப்பார். நீங்க இப்போ அவர் போய் நீங்க ஒருவேளை அந்த ஆபிரகாமை சந்திப்பீர்கள் என்றால், ஓ ஆபிரகாம் தகப்பனே, என் தகப்பனே, 81 வருடங்களோடு வாழ்ந்தியே இப்ப நீ என்கிட்ட வரமாட்டாரு. இந்த கொல்லாத உலகத்திலிருந்து நான் பரிசுத்தமான இயேசு எடுத்து வந்து விட்டேன். அதான் நித்தியமான இடம். இந்த பாவ உலகத்திலிருந்து நீங்க என்கிட்ட வாங்க. சந்தோஷமான இடம் இயேசு மாத்திரம். அவர் எப்படி சென்றாரோ அந்த ஆபிரகாம் சகோதரர் அவர் பாவ மன்னிப்புக்கென்று அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். எல்லா மனிதர்களும் கடவுள் ஸ்தானத்துக்கு போன ஆசைப்பட்டாங்க. பூமியில எல்லா மனிதர்களும் கடவுள் ஸ்தானத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் அவர் மனிதனாக வந்தார் பூமிக்கு. ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான், ஒரே தேவன் மாத்திரம்தான், ஒளியாக இருந்த தேவன், காணக்கூடாத தேவன், இயற்கை உண்டாக்கின சந்திரன், வெளிச்சத்தை உண்டாக்கின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தேவன் மாத்திரம்தான் மனிதனாக பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமந்து அவர் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து, ஒரு மனிதன் எப்படி மரித்தால் உயிர்த்தெழுவான் என்பதை அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவரே நம்முடைய சொந்த இரட்சகர், அவரே என் பரிகாரி, அவரே என் குலதெய்வம். இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த அந்த குலசாமி யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம், நீ எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம், அதுவும் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீ பரலோகம் செல்ல வேண்டுமா? நீ மற்றவர்களுக்கு நீ உதவி செய்வதனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்வதனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே உண்மையான தேவன் என்பதை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உயிரோடு இருக்கும்போது பாவத்தை அறிக்கை செய். ஒரு தவறு செய்தா என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லும் போது, சார் என்ன மன்னிச்சிருக்க சார், சரி போனா போய் தெரிஞ்சு போராட்டணும். ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் சார் என்ன பண்ணிட்டு சார் என்ன மன்னிச்சிருக்க சார் சொன்னா, சரி மன்னிச்சுதான் போடானும். ஒரு கடன்காரங்கிட்ட போயிட்டு சார் என்னால கடன் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க, என்னால வட்டி கட்ட முடியலன்னு சொன்னா, சரி போ உன்னை மன்னிச்சுட்ட போகணும். அதே போலத்தான் மன்னித்தல் பேரில் இறங்குற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொன்னா இந்த பூமியிலே ஒரு கருமாதி செஞ்சிருவாரு. நீ உயிரோடு இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து கருமாதி செஞ்சிருவாரு. நீ செத்த பின்பு உனக்கு 16 நாள் திதி பண்றாங்களே அது முழுக்க வேஸ்ட். உயிரோடு இருக்கும் போது உன் பாவத்துக்கு திதி பண்ணிடு, நீயே உன் பாவத்துக்கு திதி பண்ணிடு. அதுதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உன்மேல் போட்டுக்கொள். இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னி இப்ப இருதயத்துல சொல்லு. உன் இருதயத்துல சொன்னா போதும், இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிப்பார். நீ மன்னிச்சுட்டு நீ இப்படி உனக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஆபிரகாம் படுத்திருக்கிறார், நாளைக்கு நான் மறிக்கலாம், நாளைக்கு நீங்க மறிக்கலாம். ஆனா மறிச்சா எங்க போவீங்க? உன் சரீரம் மண்ணுக்கு போயிடும். உன் ஆத்மா எங்க போகுது? ஆத்மா பாவம் செய்யற ஆத்மா சாகும். நம்ம செய்யற பாவம் என்ன?
இயேசுவே மெய்யான தேவன் யார் ஒருத்தர் சொல்லலையோ அதுதான் உண்மையான பாவமா இருக்குது. உன் இருதயத்துல ஏசப்பா என் பாவத்தை மன்னி, நான் அநேக துரோகங்கள், அநேக குற்றங்கள், தவறுகள், தப்புகளை செய்து விட்டேன். இந்த செய்தியானது கருத்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் சமூகத்திற்கு நாளைக்கு மரணிக்க மறுப்போற நமக்காக இந்த செய்தியானது வந்திருக்கு. இந்த நாளுக்குரிய தேவன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வார்த்தையாக வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இயேசுவே என் குற்றத்தை பாவத்தை மன்னின்னு உன் இருதயத்தில் சொன்னா போதும். நாளைக்கு ஒருவேளை நீ ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல விபத்துல நீ மறிச்சது குறித்து அவர் கவலைப்படாத. 80 வருஷமா வாழ்ந்தாரு சகோதரன். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்தியமா அழிவில்லாத இடத்துக்கு போயிட்டாரு. இங்க 80 வயசு கல்லு கூட இருக்குமா இருக்காது தெரியல, முடி இருக்குமா தெரியல. ஆனா பரலோகத்துல எடுக்கமா இருப்பாரு. 18 வயசு வாலிபனா இருப்பாரு. அவரோட மனைவிக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயாவில் அவருடைய வாலிபனாக இருப்பார் ஆபிரகாம் சகோதரர். எத்தனை பேர் அவர் பார்க்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சகோதரர் நீங்க பார்க்க விரும்புறீங்களா? இவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மரிச்சாரோ அதே போல நீங்களும் உயிரோடு இருக்கும் போது இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய். நீ எந்த தெய்வம் வேணாலும் வணங்கு, கவலை இல்லை. எந்த கோயில் போல போ, கவலை இல்லை. ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீ இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் அவரே ரட்சகர், அவரே பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று உன் இருதயத்தில் சொல்லு. அப்போது இவரை போல நீயும் ஒரு நாள் நல்தானி தேவ சமூகத்துக்கு போவாய். இந்த பூமி உன் பாவ மன்னிப்புக்கென்று அப்போஸ்தலர் 2:38 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்துலதான், அந்த இயேசுன்ற பேர்ல தான் இயேசு மரிச்சாரு. அந்த இயேசுன்ற பேர்ல தான் ஜீவன் விட்டாரு. அந்த இயேசுன்ற பேர்ல தான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த இயேசுன்ற பேர்ல தான் பேய் ஓடும். அந்த இயேசுன்ற பேர்ல தான் வியாதி சுகமாகும். அதே இயேசு பேர்ல நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது உன் பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார். அந்த தேவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான மத்தியில் இருக்கிறார். வார்த்தையாக